Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் data handling using pandas. Chapter 1 Python pandas-ல data frame, data structure பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ CBSE class 12 informatics practices எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். இது 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வியூ பண்ணி காட்டும். ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு எம்டி டேட்டா ஃப்ரேமை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அங்கே கொடுக்குற டேட்டாஸில் டிக்ஷனரியாக பாஸ் பண்ணால் நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட் அறையாக கொடுத்தோம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும். டிக்ஷனரிக்குள்ளேயே டிக்ஷனரி வேல்யூஸ் கொடுத்தா நம்மளுக்கு 2 டைமென்ஷனல் டேட்டாஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும், ரைட்? அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி பாஸ் பண்ணாலும் லிஸ்ட்டை பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 2 டைமென்ஷனலில் டேட்டாஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும். நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா சப்போஸ் என்டி அறையாக இருந்தால் அது எப்படி டிஸ்பிளே பண்ணோம், ரைட்? அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டில் 2D டிக்ஷனரி வித் வேல்யூஸ் வந்து சீரீஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்தா எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஒரு டேட்டா ஃப்ரேம் அனதர் டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற இந்த 6 டைப் ஆஃப் கான்செப்டை பற்றி தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ பாசிபிலிட்டி ஆஃப் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறக்கான மெத்தட்ஸ் இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான ஐடியாஸே கிடைக்கும். உங்களால் ஓனாகவே ப்ரோக்ராம் எழுத முடியும். டேட்டா ஃப்ரேமை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன், ரைட்? ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் 2 டைமென்ஷனல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒன் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இது, ஓகேவா? ஃபைன். இங்கே எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா டேபிளில் டேட்டா ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுறோம். லைக் ஸ்ப்ரெட்ஷீட்டில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், டேபிளில் டேட்டா ஃபார்மில் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இங்கே நம்ம ரோ அண்ட் காலம் வச்சு தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். காலம் நேம் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஒவ்வொரு காலம் நேம் இதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரைட்? காலமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட் என்டையராக ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி பேசுகிறோமோ அது காலமை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னா அதை ரோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலமுக்கு காலம் தான் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸை எல்லாமே லேபிள்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இண்டெக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். இது டிஃபால்ட் இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். சப்போஸ் ஸ்பெசிஃபிக் லேபிள்டு இண்டெக்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும் போதேவும் லேபிள்டு இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே லேபிள்டு இண்டெக்ஸ் மீன்ஸ் நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? ஓகே. டேட்டா வேல்யூஸ் அப்படின்னா என்னென்னா உள்ளே இருக்க இந்த சிங்கிள் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? இந்த டேட்டா வேல்யூஸில் இன்னொரு டைப் இருக்குது, NaN சொல்லுவாங்க, நாட் அ நம்பர். இதோட எக்ஸ்பென்ஷன் நாட் அ நம்பர். ஸோ இந்த இடத்துல எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, எம்டி வேல்யூஸாக இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். எம்டியாக இருக்கிற இடத்துல NaNன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் பண்ணிக்கிறோம். நம்ம .NaNன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், ஓகேவா? ஃபைன். ஸோ டேட்டா வேல்யூஸ்னால் இது தான், ஓகே? ஸோ இந்த இண்டெக்ஸ் லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்பர்ஸாக இருக்கலாம், லெட்டர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஓகேவா? இங்கே பாஸ் பண்ணுற இண்டெக்ஸ் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணோம். இது நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம், லெட்டர்ஸாகவும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காகவும் மென்ஷன் பண்ணலாம். லெட்டர்ஸ் அப்படின்னா கேரக்டர்ஸ் மாதிரி ABC அந்த மாதிரி கொடுக்கலாம், ரைட்? ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஆக்சஸ் 0 அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், ரோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். காலம் இண்டெக்ஸை ஆக்சஸ் 1ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? இதை நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோ இண்டெக்ஸை இண்டெக்ஸ்ன்னு சொல்லி வேர்ட்ஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். காலம் இண்டெக்ஸை காலம் நேம் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் கேன் பி ஆஃப் நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான், ரைட்? There is no condition for having all data of same type across the column. எல்லாமே ஒரே டைப்பாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் காலம்ஸில் கூட இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காலமில் நேம் வாங்குறேன், செகண்ட் காலமில் ஏஜ் வாங்குறேன் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் கூட என்னோட காலம்ஸ் வந்து இருக்கலாம், ரைட்? நம்ம ஈஸியாக வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டா ஃப்ரேமில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மியூட்டபிள் டைப்பாக தான் இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஒரு டேட்டாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம். ஒரு ரோவை ஆட் பண்ணலாம், ஒரு காலமை ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம் டேட்டா ஃப்ரேமில். In the other words are it may be size
மியூட்டபுளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ப்ரோக்ராம் எழுத கற்றுக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு இம்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பாண்டாஸ். ரைட், பாண்டாஸ்க்கு அலைஸ் கொடுக்குறோம், பிடின்னு சொல்லி ஒரு அலைஸ் நேம் கொடுத்தாச்சு. ரைட், செகண்டு டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், நம்மளுக்கு பாண்டாஸ் எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, அலைஸ் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. டாட்டு டேட்டா ஃப்ரேமு, டி கேபிட்டலில் இருக்கணும், எஃப்பும் கேபிட்டலில் இருக்கணும். ஓகேவா, டேட்டா ஃப்ரேம் சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நம்ம ஒரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கலாம், எல்லா வேரியபிள் நேம் வேணாலும் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், df is equal to அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ரைட், அப்போது டேட்டா ஃப்ரேம் சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அலைஸ் நேம்லேருந்து பாண்டாஸ்லேருந்து நம்ம டேட்டா ஃப்ரேம் சொல்லி எடுத்துகிட்டு அதை ஒரு வேரியபிளில் வந்து இங்கே அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப்குள்ளே நம்ம டிஎஃப்னு சொல்லி கொடுத்துட்டா போதும், நமக்கு எம்டி டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எம்டி டேட்டா ஃப்ரேமு காலமில் வந்து எம்டியாக இருக்குது, இண்டெக்ஸும் எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் இந்த 3 வேர்ட்ஸை மட்டும் கண்டிப்பாக எழுதிருங்க. ரைட், இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் அ பிடி. ரைட், பாண்டாஸ் அப்படின்ற மாடியூலுக்கு நம்ம பிடின்னு சொல்லி ஒரு அலைஸ் நேம் கொடுக்குறோம் வித் ஹெல்ப் ஆஃப் அஸை வச்சு. ரைட், ஸோ பிடி டாட்டு டேட்டா ஃப்ரேம், டி வந்து கேபிட்டலில் இருக்கணும், எஃப்பும் கேபிட்டலில் இருக்கணும். இது வந்து ஃபங்க்ஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இது எல்லாம் நம்ம யூசர் டிஃபைன் வேரியபிள் நேம், நம்ம என்ன நேம் வேணாலும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ ஏபிசி என்ன நேம் வேணாலும் நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டிஎஃப்னு சொல்லி கொடுத்தாச்சு, அதை வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எம்டி டேட்டா ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு, காலம் எம்டியாக இருக்குது, இண்டெக்ஸும் எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ எம்டி டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம இங்கே டேட்டா பாஸ் பண்ண போகிறோம் அண்ட் இண்டெக்ஸும் பாஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸில் வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டிக்ஷனரியாக பாஸ் பண்ண போகிறோம், என்டி அரேயாக பாஸ் பண்ண போகிறோம், வேல்யூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணுற எல்லா மெத்தட்ஸையும் பார்க்கலாம். 2D டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ ஒரு வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ஷனரி அப்படின்றப்போ கர்லி பிரேசஸ்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு கீயை மென்ஷன் பண்ணிக்கலாம். கீ வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், இதோட வேல்யூஸ் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன டைப்பில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம். ரைட், லிஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம நேம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ரைட், ஆஷா ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து கொடுக்குறேன். ரைட், பானு இட்ஸ் அ செகண்ட் வேல்யூ, தென் தேர்டு வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு. இது ஒரு டேட்டா தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட், நெக்ஸ்ட்டு டேட்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கீ மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். கீ வந்து மார்க்கு. ரைட், செமிகோலன் கொடுத்துட்டு மார்க்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ரைட், ஸோ மார்க்கை நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், 3 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு, கம்மா கொடுத்தாச்சு. ஒவ்வொரு கீ வேல்யூக்கு அப்புறம் கம்மா செப்பரேட் பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட்டு இன்னொரு வேல்யூஸும் கொடுக்குறேன். ஸ்போர்ட்ஸு செமிகோலன் கொடுத்துட்டு இது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒன் கிரிக்கெட், செகண்ட் ஒன் ஃபுட்பால், தேர்ட் ஒன் கபடி. ஓகேவா, ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு டிக்ஷனரியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ரைட், நமக்கு நல்லாவே தெரியும் இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா டின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ டேட்டா ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா, ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேமில் இந்த இடத்துல டின்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2D டிக்ஷனரி டேட்டா செட்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும். 2 டைமென்ஷனல் டேட்டா ஃப்ரேம் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் சொல்லி க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணால 0, 1, 2ன்னு சொல்லி நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு டிக்ஷனரிக்குள்ள வேல்யூஸ் வந்து நம்ம லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். ஓகே, செகண்ட் டைப் டிக்ஷனரிக்குள்ளே வேல்யூஸும் டிக்ஷனரியாக பாஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ இது டிக்ஷனரியா, இந்த டிக்ஷனரிக்குள்ளே ஃபஸ்ட்டு கீயை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கீ வந்து சேல்ஸு. ஓகேவா, இதோட வேல்யூஸும் டிக்ஷனரி தான். ஸோ கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்தாச்சு. ஸோ சேல்ஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதோட நேமை மென்ஷன் பண்ணிடுறோம் டைரெக்டாகவே. ரைட், கமா ஏஜு. ரைட், ஸோ எப்போவுமே ஸ்ட்ரிங்காக கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணாமல் வேல்யூஸ்குள்ளே மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். இங்கே வந்து நேமும் ஏஜும் கொடுத்தாச்சு. இது சிங்கிள் ரோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், இன்னொரு வேல்யூஸ் கொடுக்குறோம். மார்க்கெட்டிங் சொல்லி க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ மார்க்கெட்டிங்கிறது கீ, இதுக்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னா இன்னொரு டிக்ஷனரி தான், ரைட். ஸோ நேம்ன்ற டிக்ஷனரியில் நம்ம இப்போ வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், ரைட். ஸோ இதுக்குடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா கொடுத்தாச்சு, கம்மா கொடுத்துட்டு ஏஜ், ஓகே, கோலன். ஸோ இங்கே வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், ஃபைன். ஸோ ஒன் மோர் கர்லி பிரேசஸ் கொடுத்து டிக்ஷனரி ஃபுல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, ரைட். அப்போ நமக்கு டிக்ஷனரி ஃபுல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் டிக்ஷனரிக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ் வந்து டிக்ஷனரியாக பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க அந்த வேரியபிளை தான் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு உள்ளே கொடுத்த டிக்ஷனரியில் இருக்க கீஸ் எல்லாமே நம்மளுக்கு இண்டெக்ஸாக வந்து ஆக்ட் ஆகும், ரைட். ஸோ இங்கே இருக்க ஹோல் டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ் எல்லாமே காலம்ஸாக ஆக்ட் ஆகும். உள்ளே இருக்க டேட்டா வேல்யூஸ் ஆஸ் யூஷுவல் டேட்டா வேல்யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸோட நேமு ரோஹித், சேல்ஸோட ஏஜ் 24, மார்க்கெட்டிங் நேம் நேஹு, மார்க்கெட்டிங்கோட ஏஜ் வந்து 28. ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு 2D டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கான்செப்ட், இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் எல்லாம் லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு அந்த லிஸ்ட்டை டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம், ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட். லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி. ஸோ இங்கே வந்து நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா நேமு, இது வந்து கீ. ஸோ இந்த நேமுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம், ரைட். வேல்யூஸ் கொடுத்தாச்சு, கம்மா ஏஜுக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம், ரைட். ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், ஓகே, கொடுத்துட்டு இது சிங்கிள் டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி 2 more டிக்ஷனரிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது D2, ரைட். ஸோ இதோட நேம் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏஜ். ஸோ இதோட டிக்ஷனரி D3ன்னு வச்சுக்கலாம். இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏஜ், ஓகேவா. ஸோ 3 டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். L is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே D1, D2, D3. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா டிக்ஷனரிஸையும் இப்போ வந்து லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு லிஸ்ட்டுன்ற வேரியபிளுக்குள்ளே நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டு வேரியபிளை தான் நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோம், டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேமு ஏஜ் அப்படின்றது நம்மளுக்கு காலம் ஆயிரும். நம்மளுக்கு உள்ளே வந்து வேல்யூஸ் எல்லாம் க்ரியேட் ஆயிரும். நம்ம இங்கே இண்டெக்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால டிஃபால்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் டிக்ஷனரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுற மெத்தடு தான் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஆர் லிஸ்ட் அப்படின்ற ஃபார்மேட். நெக்ஸ்ட் டாபிக் ND அரேன்னு சொல்லுவோம். நம் PYயில் இருக்க அரே டேட்டா ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ND அரே அப்படின்றப்போ கண்டிப்பாக இம்போர்ட் நம் PY as NPன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பாண்டாஸும் இம்போர்ட் பண்ணிக்கணும், நம் PYயும் இம்போர்ட் பண்ணிக்கணும், ரைட். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இந்த அரே எங்கே இருக்கும் அப்படின்னா NP, ஐ மீன் நம் PY அப்படின்ற மாடியூலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ NP டாட்டு அரே ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். 1, 2, 3ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு வேல்யூஸ். ஸோ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அதே நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் இனிமேல் இங்கே பாஸ் பண்ணுவோம். 3 கொடுத்துருந்தா 3, 4 கொடுத்துருந்தா 4. ஸோ அதே டேட்டா வேல்யூஸை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கொடுக்கணும், NP டாட்டு அதோட டேட்டா டைப்பும் கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து இன்டீஜர் 32 பைட்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு, ரைட். இங்கே வந்து நம்ம அந்த வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைமென்ஷனலில் டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணும்போது, ரைட், இது அரே அப்படின்றப்போ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், ஓகேவா. ஸோ அதை உங்களுக்கு காப்பி பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் போட்டு காட்டுறேன், ரைட். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கட்டும். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இது ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூஸ் கொடுக்கணும். எதுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும், ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். கமா கொடுத்து டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இவை நம்ம அதோட வேரியபிள் நேம், ரைட், ஃபைனலாக ஸ்டோர் பண்ணிக்க வேரியபிள் நேமை நம்ம டேட்டா ஃப்ரேம் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு இது தான். 0, 1, 2 இங்கே வந்து 0, 1ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ரோவும் காலம் வேல்யூஸும் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து நான் ரோ வேல்யூஸும் காலமும் நான் டிக்ளேர் பண்ண போகிறேன்.
இங்கே காலம் 0 1 2 இருக்குது, இண்டெக்ஸ் 0 1ன்னு சொல்லியிருக்கா. காலமுக்கும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், இண்டெக்ஸ்க்கும் நேம் கொடுத்துக்கலாம். அது எங்கே கொடுப்போம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணும்போது தான் கொடுப்போம். ஸோ இங்கே பாஸ் பண்ண வேரியபிள் நேமுக்கு அப்புறம் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணிவிட்டு காலமோட நேம் கொடுக்கணும். ஸோ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ரைட், இங்கே வந்து 3 காலம்ஸ் இருக்கா, 0 1 2ன்னு. அப்போ இங்கே நம்ம 3 காலம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ரைட், கம்மா 2ன்னு சொல்லி கொடுப்போம், கம்மா 3 அப்படின்னு சொல்லி 3 காலம்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா, இது வந்து காலம்க்குரிய வேல்யூஸ். ரைட், காலம் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இதே மாதிரி 3 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் இங்கே வந்து நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்கு, நியூமரிக் எது வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ் பண்ணுற இண்டெக்ஸ் நியூமரிக்காக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டர்ஸாக கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ மேட்சிங் வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 இண்டெக்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா 2 ரோ தானே இருக்குது. ஸோ 2 ரோக்குரிய இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். காலம் வந்து 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா எரர் சொல்லும். ஓகேவா, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த காலம் நேம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு, இண்டெக்ஸ் நேமும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட், டேட்டா ஃப்ரேம்குள்ளே சீரீஸ் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். நம்ம பாஸ் பண்ணுற இந்த சீரீஸ் ஆப்ஜெக்ட்டும் டிக்ஷனரி ஃபார்மேட்டில் தான் பாஸ் பண்ண போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமில் சீரீஸை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், ஸ்டாஃப் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பிடி டாட்டு சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், பிடி டாட்டு சீரீஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சம் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். ரைட், வேல்யூஸ் இங்கே 3 வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் கான்செப்ட் 2D டிக்ஷனரி. ரைட், க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே ஒரு டிக்ஷனரி தான் பாஸ் பண்ண போகிறோம். ஒரு சீரியஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம டிக்ஷனரிக்குள்ளே பாஸ் பண்ணி அந்த டிக்ஷனரி வேல்யூஸை கொண்டு வந்து டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சீரியஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். சீரிஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண தெரியும். வேரியபிள் நேமு பிடி டாட் சீரியஸ்ன்னு கொடுத்து ஒரு சீரியஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சீரியஸ் ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட், சேலரி. ஸோ சேலரின்னு சொல்லி இன்னொரு சீரியஸ் ஆப்ஜெக்ட்டும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். 23,000, 45,000, 78,000. ஓகேவா, வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ டிக்ஷனரி வந்து டின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு வித்தின் கர்லி ப்ரைசஸ்க்குள்ளே நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கீ கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணோம். இது வந்து வேரியபிள் நேம் அப்படின்றனால இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பாஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட் இஸ் அ வேரியபிள். ஓகேவா, ஸ்டாஃப்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறது ஒரு கீ வேல்யூ. ரைட், ஸோ அமௌண்ட்டு பே ஏதாவது ஒன்று நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். கோலன் கொடுத்துட்டு சேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுவுமே வேரியபிள் அப்படின்றனால நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியும் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ண டிக்ஷனரியை டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பீப்புள் அமௌண்ட் அப்படின்னு சொன்னது இங்கே வந்துடும். ரைட், ஸோ பீப்புள் அப்படின்றது ஸ்டாஃபோட வேல்யூஸ். ரைட், அமௌண்ட் அப்படின்றப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டோட வேல்யூஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே இன்னொரு டேட்டா ஃப்ரேம் பாஸ் பண்ணுறது தான். ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ டேட்டா ஃப்ரேம் DF1ல் க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை மறுபடியும் இன்னொரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே நம்ம காப்பி பண்ணி போட்டு அதை ஒரு டேட்டா ஃப்ரேம் வேல்யூவில் வேறு ஒரு நேமில் நம்ம மாற்றுறோம் அப்படின்றோம். ரைட், ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் காப்பி பண்ணுற மாதிரி ஆகும். ரைட், ஸோ இப்போ ஏதாவது சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் அப்படியே இருக்கும். நம்ம இதை டூப்ளிகேட் டேட்டா ஃப்ரேம் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு டேட்டா ஃப்ரேமை இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது DFோட டேட்டா ஃப்ரேம், செகண்ட் டேட்டா ஃப்ரேம் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்.